எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யார் இதெல்லாம் செய்ய முடியும்? நான் தான் செய்யணும். ஆனால் கடவுள் ஒரு வித்தியாசமானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 720வது தேவ செய்தி இந்த செவ்வாய்க்கிழமை மாலை இந்த 6 மணி அளவிலும். சங்கீதம் 138 8வது வசனம் இதுதான் சொல்லுகிறது, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். தாவீது என்பவர் சொல்லுகிறார். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா வேலைகளையும் தாவீதுக்காக வைராகியமா இருந்து செய்து முடித்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை ராஜாவாக தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினார். அதனால அவன் வாழ்க்கையில அவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு உண்டு. அவருக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆபிரகாம் என்பவர் பெரிய ஒரு யுத்தம் செய்யற ஒரு ஆள் கிடையாது. அவர் எகிப்து தேசத்துல வாழும்பொழுது தன்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கிறதுனால சகோதரின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு, ஏன்னா உயிருக்கு ஆபத்து வரும். ஏன்னா ஆபிரகாமுடைய மனைவியை அபகரித்துக் கொள்ள அந்த ராஜா முற்பட்டான். அதனால சகோதரின்னு சொல்லிட்டு நம்மள அந்த ராஜா அழிக்க மாட்டான்னு நினைச்சார். அது மீறியும் ஆபிரகாமுடைய மனைவியை ராஜா தெரிந்து கொள்ள நினைத்தார். தேவனே அந்த அபிமெலேக்கு என்ற ராஜாவினுடைய சொப்பனத்தில் போயிட்டு, அவனின் ஊழியக்காரனுடைய மனைவி, அவளை தொடாதே, அவளை பார்க்காதே, அழித்து விடுவேன் என்று சொல்லி எச்சரித்தார். உடனே மறுநாள் போயிட்டு அபிமெலேக்கு என்ற ராஜா ஆபிரகாமிடம் சரண்டர் ஆயிட்டார். கடவுள் என்னிடத்தில் பேசினார். யாக்கோபு என்பவன் மாமா லாபான் வீட்டில் ஆடு மேய்க்கக்கூடிய வேலை பாருங்க. மாமா 10 முறை சம்பளத்தை மாத்திக்கினே இருக்கிறார். ஆசீர்வாதமா யாக்கோபு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா எல்லாத்திலையும் ஏமாத்திக்கணும் இருந்தார். ஒரு நாள் மாமா வீட்டை விட்டு கிளம்பிட்டார் அவர், தன்னுடைய மனைவி ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஓட்டிக்கொண்டு. அப்போ மாமா லாபான் பின்தொடர்ந்து போக நினைக்கிறார் யாக்கோபை. கர்த்தர் நதர்மை செய்தாரு, லாபான இரவுல போயிட்டு யாக்கோபை பின்தொடராதே, அவனை ஆசீர்வதிக்கணும், அவனிடத்தில் நீ சண்டையிடாதே, இல்லை என்று சொன்னால் உன்னை அழித்து விடுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் யாக்கோபை காப்பாற்றினார். இவங்களுக்காகலாம் பாருங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியாது, இவங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் யுத்தம் செய்தார். அவர்களுக்காக யாவையும் அவர் செய்து முடித்தார். எலியா என்ற ஒரு ஊழியக்காரர் சாக போறாரு. கூடவே உடன் ஊழியரா இருந்த எலிசாவுக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க நினைக்கிறாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, உம்மிடத்தில் உள்ள அந்த ஆவிக்குரிய அதிசயம் செய்கிற அந்த வல்லமை இருக்குதுல்ல, அது 2 மடங்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டார். 2 மடங்குனா எலியா 8 அற்புதங்களை செய்தால் எலிசா என்ற ஒரு ஊழியக்காரன் 16 அற்புதங்களை செய்யணும். அதான் 2 மடங்கு. சரி, எலியா 8 அற்புதங்களை செய்து விட்டு கடந்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஆனா எலிசாவினுடைய வாழ்க்கையிலே 16 நடந்திருக்கணும்ல, 15 அற்புதங்கள் தான் நடந்துச்சு. ஒரு அற்புதம் நடக்காமலேயே அவர் இறந்து போயிட்டாரு. ஒரு அற்புதம் எப்ப தெரியுமா நடந்துச்சு? எலிசா செத்து போயிட்டு அவர் புதைச்சிட்டாங்க. அவருடைய எலும்புகள் ஒரு சுடுகாட்டுல புதைச்சி வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல ஒருத்தர் செத்து போறாரு. செத்து போன பணத்தை எடுத்து போயிட்டு மறுபடியும் ஏற்கனவே இறந்து எலும்பு கூடுகளா இருக்கக்கூடிய எலிசாவினுடைய அந்த புதைச்ச இடத்திலே மீண்டுமாக புதைக்கும் பொழுது அந்த எலும்புகள் இருக்குதுல, அந்த எலும்புகள் மேல இந்த பணம் பட்டவுடன் பணமா இருந்தவர் உயிரோடு ஆயிட்டார். எலிசாவினுடைய எலும்புகளுக்கு எப்படிப்பட்ட வல்லமை! அந்த 16வது அற்புதம் எலிசா இறந்த பிறகும் கர்த்தர் எலிசாவுக்காக செய்து முடித்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்காக, உங்களுக்காக, எல்லோருக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் கிறிஸ்துவுக்குள் சகரியா.